எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாயா. நேற்று தான் நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். ஆண்களுக்கு கூட இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டுருக்க இந்த காலத்தில் பாதுகாப்பு இல்லை. ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரு ஆணுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னும் போது ஒரு பெண்களுடைய பாதுகாப்பு என்னன்னு சொல்கிறது. ஸோ இதெல்லாம் நம்ம பேசிகிட்ருக்கோம். பார்த்தா பேக் டு பேக் விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட கேரளாவில் நடந்த அந்த ஒரு விஷயம், பஸ் இன்சிடெண்ட்டை பற்றி தான் நான் பேசுகிறேன். ஸோ நீங்களும் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அண்ட் நிறைய பேர் அந்த பெண்ணுக்கு எதிராக அந்த விஷயத்தை பற்றி பேசி நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருந்தாங்க. நானும் பார்த்தேன். அந்த வீடியோவை பார்த்தேன். என்னோட கருத்து என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம போகிறோங்க. பஸ்ஸோ ட்ரெயினோ நம்ம போகிறோம். அந்த பஸ்ஸும் ட்ரெயினும் நீங்கள் போகிறீங்க. ஒரு காமனாக நீங்கள் ஜென்ரலில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, ஒரு ஆண் பக்கத்தில் இருக்கான், ஒரு பெண் பக்கத்தில் இருக்காங்கன்னா, பஸ்ஸு என்ன சொல்கிறது, ஸ்மூத்தாக போகிறதுக்கு நம்ம ரோடு என்ன சொல்கிறது, ஃபாரின் ரோடு மாதிரி கிடையாது. நம்ம அப்படியே ஸ்மூத்தாக போகிறதுக்கு நம்ம ரோடு கண்டிஷன்னால இல்லை சம்டைம்ஸ் ஸ்பீடாக போகிறதால ஸோ பஸ்ஸு குலுங்க தான் செய்யும். அப்போ பக்கத்தில் இருக்கவங்க தெரியாமல் நம்மளை உரச தான் செய்வாங்க. இல்லை நம்மளும் உரசுகிற சூழ்நிலைமை கூட அமையலாம். இதுதான் ரியாலிட்டி. ஸோ நான் அந்த வீடியோ பார்த்த வரைக்கும் எனக்கு அப்படி தான் எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் அந்த லேடி என்ன நினச்சிக்கிட்டு அவங்க அங்கே என்ன எதிர்கொண்டாங்களோ இல்லை அவங்க என்ன திங்க் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல சீரியஸ்லி. பட் அவங்க ஒரு வீடியோங்க, ஜஸ்ட்டு ஒரு 1 மினிட்டுக்குள்ளே தான், ஒரு 45 மினிட்ஸ், ஒரு 1 மினிட்டுக்குள்ளே தான் அந்த வீடியோ இருக்குது. ஆனால் அந்த அத்தனை 1 மினிட்குள்ளே இருக்க அந்த ஒரு வீடியோவால் ஒரு ஜீவன்க, ஒரு உயிருங்க பறி போயிடுச்சு. ஒரு உயிரே போயிடுச்சு. அவருக்கு என்னங்க ஒரு 45 வயசு இருக்குமாங்க. அந்த 45 வயசு பர்சன், எனக்கு தெரியல எக்ஸாக்ட்லி, நான் சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு. அவ்வளோ பெரிய மனுஷன் ஒரு கேவலம் ஒரு ரீல், அந்த ஒரு ரீலால் அவர் அவமானப்பட்டு வேதனைப்பட்டு ஒரு சூசைட் பண்ணி அவர் உயிரையே விட்டுட்டாருங்க. இன்னைக்கு அந்த குடும்பத்துக்கு என்னங்க பதில்? என்ன பதில் சொல்லுங்கள். நான் என்னோட கருத்து என்ன தெரியுமாங்க, அந்த லேடி தைரியமாக அவங்களுக்கு அது தப்புன்னு பட்டு அவங்க ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஆண்கள் தப்பாக நடந்துக்கிறாங்க, இந்த பப்ளிக்கில் இந்த மாதிரி நடக்குதுன்னு ஒரு விஷயத்த அந்த லேடி போஸ்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்கலாம், இவர் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம், அவங்க குடும்பத்தை பற்றி யோசிச்சிருக்கலாம். இவர் தப்பு பண்ணல அப்படின்றதா, அவர் இறந்துதான், அவரோட உயிரை அவர் அழிச்சுக்கிட்டு தான் அவர் அதை ப்ரூவ் பண்ணணுன்றது அவசியம் இல்லைல்ல. அவங்க குடும்பத்தை பற்றி கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். அதுதான் எனக்கு ஆதங்கமாக இருக்குது. உண்மையாக ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. எனக்கு அந்த லேடி பற்றி அதை பற்றி நான் திங்கே பண்ணல. அதை பற்றி எனக்கு எந்த கருத்துமே கிடையாது. பட் இவருக்கு என்ன நான் நினைக்கிறேன்னா, இவர் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். இன்றைக்கி கஷ்டப்படுறது, பாதிக்கப்படுறது அவங்க குடும்பம் மட்டும்தாங்க.